திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலகம் முழுவதிலும் போதைப் பொருள் கடத்தல் ஒரு பக்கம் அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் போதைப் பொருள் நுகர்வோருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு தேசமும் இதை கட்டுப்படுத்துவதற்காக பல தீவிர நடவடிக்கைகளை எடுத்து பலவிதமான அவர்களுடைய பண வர்த்தனைகளை முடக்கி, அது மட்டுமல்லாமல் அவர்களை கைது செய்து பலவிதமான தண்டனைகளை கொடுத்தாலும் கூட போதைப் பொருள் கடத்தல் என்பது தடுத்து நிறுத்த முடியாத சம்பவங்களாக உலக அளவிலே அதிகரித்து வருகிறது. மட்டுமல்ல, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கும், ஒரே தேசத்திற்குள்ளாக ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்திற்கும் என்று சொல்லி போதைப் பொருட்கள் தீவிரமாக கடத்தப்பட்டு வருகின்றன. அதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்களும் துணை போகிற சம்பவங்களை பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தற்போது மெக்சிகோ தேசத்திலே ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று வெடித்திருக்கிறது. இதற்கு காரணமாக பார்க்கப்படுவது அங்குள்ள போதை கடத்தல் கும்பலின் தலைவன். அவனுடைய பெயர் எல்மென்சோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடத்தல் மன்னன் என்று அதிலே போடப்பட்டிருந்தது. அவ்வளோ பெரிய கும்பலுடைய தலைவன் கடந்த நாளிலே அதற்கு எதிரான ஒரு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பொழுது அவன் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான். ஆனால் தற்பொழுதோ இவனுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் இவனை கொன்றதை கண்டித்து பல வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுவே அங்கு கலவரமாக நீடித்து வருகிறது. அவர்கள் அங்குள்ள வாகனங்கள், பொது சொத்துக்களை சேதப்படுத்தி தீயிட்டு கொளுத்தி வருகிறார்கள். மிகப்பெரிய வன்முறையாக அது நீடித்திருக்கிறபடியினாலே இந்திய தூதரகமும் நம்முடைய இந்திய மக்களுக்கு வெளியே வர வேண்டாம் என்றும், ஏதாவது ஆபத்து நேரிட்டால் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்திய மக்கள் மற்றும் பிற தேசத்து மக்கள், அங்கே வாழ்கிறவர்கள் பாதுகாப்பாக இருக்க ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, இந்த எல்மென்சோ என்று சொல்லப்படுகிற மனிதன் ஜாலிஸ்கோ என்று சொல்லப்படுகிற மாகாணத்திலே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பொழுதுதான் அங்குள்ள இராணுவம் அதற்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட பொழுது அவன் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான். மட்டுமல்ல, 59 வயதை நிரம்பிய இவனை குறித்த தகவலை வெளியிட்டால் $15 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் என்று மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த இரு நாடுகளாலும் தேடப்பட்ட குற்றவாளிதான் இந்த எல்மென்சோ என்று சொல்லப்படுகிறவன். ஆகவே தற்போது இவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். CJNG என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கும்பலின் தலைவனாக தான் இவன் செயல்பட்டிருக்கிறான். ஆகவே இதே போல அநேக கும்பல்கள் உலகம் முழுவதிலும் செயல்பட்டு வருகிறது. அவர்கள் இந்த போதை கடத்தலில் ஈடுபடுகிறார்கள். தற்போது இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் என்று சொல்லி வயது பாகுபாடின்றி ஒவ்வொருவரையும் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக வைக்கிற இப்படிப்பட்ட கும்பல்கள் நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நேரிடுகிறது. தற்போது இன்றைக்கு இருக்கிற காலத்திலே இளைஞர்கள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள் என்று சொல்லி வயது வரம்பின்றி பலரையும் போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட அடிமை பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு முக்கிய காரணமாக இந்த கும்பல்கள் செயல்படுகிறது. அதிலும் இளைஞர்கள் தான் அதிக அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள், பலியாய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போதைப் பொருட்கள் கடத்துகிற சம்பவங்கள் உலக அளவிலே நிறுத்தப்பட வேண்டும். போதைப் பொருட்களை உட்கொள்கிறவர்களும் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். இதில் ஒரு மாறுதல் கட்டளையிடப்பட வேண்டும். மெக்சிகோ நகரில் நீடித்து வருகிற வன்முறை கலவரம் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதியான சூழல் உண்டாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலக அளவிலே போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் ஆண்டவரே அதிகரித்து வருகிற செய்திகளை நாங்கள் அறிந்து ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் ஆண்டவரை கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்படணும் சுவாமி. ஆண்டவரை யாரெல்லாம் இதில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விடுவிக்கப்படணும். போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற போதைப் பொருட்களை நுகர்கிறவர்கள் உலக அளவிலே ஆண்டவரே தகப்பனே அதிலிருந்து
இதிலிருந்து விடுவிக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தேசத்திலும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் இதற்கு துணை போகாதபடிக்கு ஆண்டவரை இப்படிப்பட்ட கும்பல்களை தடுத்து நிறுத்த ஆண்டவரை முழு பலத்தோடு போராடி ஆண்டவரை இதில் அடிமைப்படுத்திட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவில் வேதம் சொல்கிறதே. அப்படிப்பட்ட விடுதலை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. மெக்சிகோ நகரிலே ஒரு சமாதான சூழல் உண்டாக்கப்பட்டு ஆண்டவரே இதற்கு உடன் துணையாக இருக்கிற இந்த துன்மார்க்க செயலுக்கு துணையாக செயல்படுகிறவர்கள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதரர் சொல்லி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.